அந்த ஐபிஎல் வீடியோ பார்த்த உடனே வசமாக சிக்கினா தில்லி சரத் அப்படின்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன். பட் இருந்தாலும் பக்கத்து ஏரியா தானே, ஒரு போன் போட்டு நம்ம நண்பர்கள் கிட்ட விசாரிக்கலாம், அன்னைக்கு எதனா சுவாரஸ்யமான வேறு சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு விசாரிக்கலாம் தான் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். பட் ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன கதையே வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவரோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவங்க கூட இருந்திருக்காரு, இருந்தவரே சொல்லியிருக்காரு அன்னைக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியா அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் வந்து ஃபீட் பண்ணதுக்காக அந்த குழந்தையை கூட்டு போயிருக்காங்க. அதாவது இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வந்து ஒரு கும்பலா போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த டேப்லெட்டை பொடி பண்ணதுக்காக இந்த மாதிரி டெக்னிக். நான் கூட கேட்டேன், டேய் அது என்ன டேப்லெட் பொடி பண்ற மாதிரி இருக்கு, பவுடர் மாதிரி தான் இருக்குன்னு கேட்டேன். அப்ப அவன் என்ன சொன்னா, டேய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் ஜாலியா இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல நம்மளும் காமெடி பண்ணி விளையாடுவோம் பாத்தியா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை பொடி பண்ற மாதிரி காமெடி பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட்டாரு. அது இன்னைக்கு அவருக்கே வந்து காமெடி பண்ணதே பேக் ஃபயர் ஆகும்னு தெரியாம பண்ணிட்டான்டா அப்படின்னு சொன்னாரு. சோ நமக்கு வந்திருக்கிற தகவல் அந்த வீடியோ வேற பாத்தீங்களா, அந்த வீடியோல பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. சோ சுத்தி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு யாரா வந்து உண்மையாலேயே பவுடர் எடுத்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அப்படி எடுத்து பண்ணி அதை வேற வீடியோ போடுறா, நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போடுறேன்டா அப்படின்னு யாரா பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. சோ என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு சந்தேகமா வந்துச்சு, ஒருவேளை உண்மையாலேயே இவங்க மாத்திரை வந்து இப்படி பண்ணி விளையாடி இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு. எங்க என் ஃப்ரெண்டு டிவி காரனா இருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நடுநிலையாளன், அதனால அவன் சொல்லுதான் நான்